அயர்லாந்து டீம் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா விளையாடின ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் குருட்டு நாய் எலும்பு கடிச்ச மாதிரி ஃப்ளூக்கில் மேட்சை வின் பண்ணிட்டாங்க அயர்லாந்து டீமுன்ட்டு நினைச்சாங்க. ஆனால் இவங்களை பற்றி யாருக்குமே தெரியல இவனுங்க பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கன்ட்டு. ரெண்டாவது T20 மேட்ச்சில் அயர்லாந்து டீமு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. வெறும் 154 ரன்னு தான் அடித்தாங்க. இந்தியா தரமான ஒரு ரிவெஞ்சை கொடுக்க போகிறாங்க. 10 ஓவரில் மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா அங்கே நடந்த கதையே வேறங்க. இந்திய அணியுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சனை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இவனுக்கு இன்னைக்கு கெயிச்ச மாதிரி தான் பார்த்தா ஏதோ திலக் வர்மா ஏதோ கரை தேத்துனாரு இந்தியா டீமை, மேட்சை முடிச்சிருவாருன்னு பார்த்தா திலக் வர்மாவையும் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய சோலி முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே யார் அடிக்க போகிறாங்கன்ட்டு பார்த்துன்னு இருந்தா கௌதம் கம்பீருடைய செல்ல பிள்ளையான ஹர்ஷித் ராணா அக்ரெசிவான ஒரு பேட்டிங்கை விளையாடினாரு. ஹர்ஷித் ராணா இவர் மேட்சை முடிச்சிருவாருன்னு பார்த்தா அவரால் என்னங்க பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு போராடினாரு. ஒரு ரன்னு வித்தியாசத்தில் அயர்லாந்து டீமு இந்தியா கிட்ட மேட்சை வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி அம்பிட்டாங்க இந்தியா டீமை. அயர்லாந்து டீமுக்கு கிரெடிட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. வேர்ல்டுலேயே T20 டீமில் பெஸ்ட் டீமான இந்தியா டீமையே வின் பண்ணி இருக்கிறாங்க. அயர்லாந்து டீமு வரலாற்று சாதனையை படிச்சிருக்கிறாங்க. இந்தியா இந்த மேட்சை தோக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஸ்டார்டிங்கே விக்கெட் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க நிதானமாக ஆடி இருந்தால் மேட்சை வின் பண்ணி இருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, ஐபிஎல் மாதிரி தடா புடான்ட்டு அடிக்கணுன்ட்டு ஆர்வத்தில் தூக்கி தூக்கி ஆடினாங்க. கிரவுண்டு என்ன சின்னதாவா இருக்குது, நம்ம மேட்ச் பார்க்கும்போதே தெரில, பெரிய கிரவுண்டு, எல்லாமே கேட்ச் தான் போகுது. இப்போ இருக்கிற இந்தியன் டீம் பிளேயருங்களுக்கு பொறுமையே கிடையாதுங்க. எல்லா பாலையுமே அடிக்கத்தான் பார்க்குறாங்க. கண்டிஷன் எப்படி இருக்குது, பிச் கண்டிஷனுக்கு நம்ம தகுந்த மாதிரி எப்படி விளையாடணுன்ட்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அடித்தா 6 இல்லைனா அவுட்டுன்ற மாதிரி விளையாடினா மேட்சை எங்கெங்க வின் பண்ண முடியும். இந்த மாதிரி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யார் கொடுக்கணும்னா நம்ம இந்தியன் பிளேயரே இருக்கிறாரு, விராட் கோலி. அவருடைய பேட்டிங்கை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அவர் எடுத்துந்துமே எல்லா பாலையும் சுற்றி விளையாட மாட்டார், சிங்கிள் ரொட்டேட் பண்ணுவார் அதிகமாக. பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி விராட் கோலி விளையாடுவார். அதனால தான் அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக இருக்கிறாரு, கன்சிஸ்டன்சியான ஒரு பிளேயராக இருக்கிறாரு விராட் கோலி. ஆனால் இப்போ இருக்கிற பிளேயருங்க சிங்கிள் ரொட்டேட் பண்ணவே கஷ்டப்படுறாங்க. பெரிய ஷாட்டுக்கு தான் போகிறாங்க சிங்கிள் எடுக்கிறதுக்கே. இந்த மேட்சை தோக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே யாருன்னா இந்தியன் டீமுடைய பேட்ஸ்மேனுங்களை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பெரிய ஷாட்டுக்கு போய் ஒரு நிதானமான ஒரு ஆட்டத்தையே ஆடல. பார்ட்னர்ஷிப் கூட அந்த அளவுக்கு யாருமே பில்டு பண்ணல. பார்ட்னர்ஷிப் இருந்தால் தானே ரன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே மெயின் பண்ணாமல் இருந்தால் மேட்சை எங்கெங்க வின் பண்ண முடியும். இந்த டீம் செலெக்ஷன்ல வேற ஒரு பிரச்சனை. சீனியர் பிளேயர் இருந்தால் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க இந்தியா டீமில். இப்படியெல்லாம் இருந்தால் எங்கெங்க டீம் உருப்பிடும். புவனேஸ்வர் குமார் ஐபிஎல்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அவரையே டீமில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்தியா டீமுக்கு என்ன தான் ஆச்சுன்ட்டு தெரில. அயர்லாந்து மாதிரி ஒரு சின்ன டீமு கிட்ட போய் தோத்து இருக்கிறாங்க. இதில் வேற அடுத்த மாதம் இங்கிலாந்து கிட்ட வேற மேட்ச் விளையாட போகிறாங்க T20. அங்கே என்ன சம்பவம் நடக்க போதோ. சின்ன டீமையே வின் பண்ண முடியல இந்தியா டீமால். இதில் வேற இங்கிலாந்து மாதிரி பெரிய டீம் கிட்ட போய் என்ன அவமானப்பட போகிறாங்களோ தெரியல. நீங்கள் சொல்லுங்க கைஸ், இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டா விளையாடுற T20 மேட்ச்சில் இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக்கையும் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.